உங்களுக்கு தெரியுமா, எந்த ஒரு காகிதமோ ஏன் எழுத்து வடிவமே இல்லாத ஒரு காலத்துல ஒரு பிரம்மாண்டமான அறிவு களஞ்சியத்தை 3000 வருஷமா அப்படியே பாதுகாத்திருக்காங்கன்னு. ம் அதுவும் 1% கூட மாறாம. இன்னைக்கு இருக்கிற பிளாக் செயின் மாதிரி ஒரு பிழை திருத்துற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க இதை செஞ்சிருக்காங்க. ஆமா. ஆனா இது வெறும் தொடக்கம்தான். இந்த ஒளி தொழில்நுட்பத்துக்கு பின்னாடி இருக்கிற கணிதத்தையும் அதுல ஒளிஞ்சிருக்கிற பிரபஞ்ச ரகசியங்களையும் நாம தோண்டி எடுத்தா நிஜமாவே இதை விட பெரிய ஆச்சரியங்கள் எல்லாம் உள்ள காத்துக்கிட்டு இருக்கு. வெல்கம். டெட் செட் ஹிஸ்டரி. செக்ட். நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். நாம இன்னைக்கு ஒரு மிக ஆழமான தேடலுக்குள்ள போக போறோம். இது கேட்கிற நீங்க வேதங்கள் இல்ல உபநிடதங்கள் அப்படின்னு வார்த்தையை கேட்ட உடனே இது ஏதோ மதம் சார்ந்த விஷயம், பக்தி உரை அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம எந்த ஒரு அரசியல் சார்பு நிலையையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தையோ ஆதரிச்சு பேச போறதில்ல. ஆமா மாறா, இந்த நூல்களை முற்றிலும் ஒரு புதிய கோணத்துல நாம அணுக போறோம். எக்ஸாக்ட்லி. இவை எப்படி ஒலியின் மூலமா பாதுகாக்கப்பட்ட ஒரு பழங்கால தொழில்நுட்பம் அப்படிங்கிறதையும் மனித சிந்தனையோட பரிணாம வளர்ச்சியையோ நாம அறிவியல் மற்றும் வரலாற்று பூர்வமா அலச போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள் அப்புறம் வரலாற்று பதிவுகள்ல இருக்கிற வியப்போட்டு உண்மைகளை மட்டும்தான் நாம இங்க பார்க்க போறோம். கரெக்ட். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட மன ஓட்டம் எப்படி இருந்துச்சு, அவங்க இந்த பிரபஞ்சத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத எந்தவித சார்பும் இல்லாம ஆராயறதா நம்ம நோக்கம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். காகிதமே இல்லாத ஒரு காலத்துல இவ்வளவு பிரம்மாண்டமான அறிவை அவங்க எப்படி பாதுகாத்தார்கள் அப்படிங்கிற கேள்வியிலிருந்து தொடங்குவோம். ஒரு நல்ல ஆரம்பம். இப்ப பாத்தீங்கன்னா கிமு 1500 முதல் கிமு 1200 வரையிலான காலகட்டத்துல இன்றைய பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளை உள்ளடக்கிய சப்த சிந்து, அதாவது 7 நதிகள் பாயும் பகுதியில இது உருமானது அப்படின்னு நம்ம ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா. ஆனா இவங்க எதையுமே எழுதி வைக்கலையே. ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் கூட எப்ப வேணாலும் கரப்ட் ஆகலாம். அப்படி இருக்கும்போது வெறும் வாயால சொல்லி கொடுத்து இவ்ளோ பெரிய தகவல்களை 3000 வருஷமா எப்படி கடத்த முடியும்? அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சுவாரஸ்யமே. வேதங்கள் அப்படிங்கிறது எழுதப்பட்டவை அல்ல, அவை கேட்கப்பட்டவை. ஓஹோ. அதனாலதான் அதை ஸ்ருதி அப்படின்னு அழைச்சாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அவை மனிதர்களால் இயற்றப்பட்டவை அல்ல, அபோருஷேயா அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. அபோருஷேயா, அதாவது மனிதர்களுக்கு அப்பாற்பட்டதுன்ற அர்த்தமா? ஆமா, சரியா சொன்னீங்க. பழங்கால ரிஷிகள் ஆழ்ந்த தியான நிலையில இருக்கும்போது இந்த பிரபஞ்ச அதிர்வுகளை அல்லது ஒலிகளை நேரடியாக உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதிர்வுகள், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க எழுத்து வடிவத்தை ஒரு இறந்த ஊடகம்னு கருதியிருக்காங்க. கண்டிப்பா. ஒரு ஓலைச்சுவடியில எழுதுனா அது காலப்போக்குல அழிஞ்சிடும், இல்லனா எழுதுறவர் ஏதாவது பெட செஞ்சிடலாம். அதனாலேயே ஒளிய அவங்க முழுமையா நம்பினாங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. நினைவாற்றல் அப்படிங்கிறது மனிதர்களை பொறுத்தவரை ரொம்ப பலவீனமான ஒண்ணு இல்லையா? நாம சின்ன வயசுல ஒரு விளையாட்டு விளையாடுவோம். ஒருத்தர் காதுல ஒரு வார்த்தையை சொல்லி அது 10வது ஆள் கிட்ட போகும்போது முற்றிலும் மாறிடுமே. ஆமா, அந்த சைனீஸ் விஸ்பர்ஸ் கேம் மாதிரி. அதேதான். அப்படி எந்த ஒரு பிழையும் நடக்காம அவங்க எப்படி பாத்துக்கிட்டாங்க? அங்கதான் அவங்க உருவாக்குன துல்லியமான எரர் கரெக்ஷன் கோட்ஸ், அதாவது பிழை திருத்தும் முறைகள் உள்ள வருது. வெறும் வார்த்தைகளை அப்படியே மனப்பாடம் செய்யறதை தாண்டி ஒலிய கணித அடிப்படையில அவங்க கட்டமைப்பு செஞ்சாங்க. கணித அடிப்படையிலயா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது முதல்ல வார்த்தைகளை தனித்தனியா பிரிச்சுப்பாங்க. அப்புறம் அத கிரமப்பாடம் அப்படிங்கிற முறையில 1 2 2 3 3 4 அப்படின்னு ஜோடி ஜோடியா படிப்பாங்க. ஓ, ஒரு வார்த்தைய அடுத்த வார்த்தையோட இணைச்சு படிக்கிறது. ஆமா. இதை விட கடினமான ஜடாப்பாடம் அப்படிங்கிற முறையில 1 2 2 1 1 2 அப்படின்னு பின்னல்கள் மாதிரி உச்சரிப்பாங்க. அட, இது உண்மையாவே இன்றைய பிளாக் செயின் தொழில்நுட்பம் மாதிரியே இருக்கே. எக்ஸாக்ட்லி. பிளாக் செயின்ல எப்படி ஒரு தகவல் பல இடங்கள்ல சங்கிலி தொடரா பின்னி பிணைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுதோ அதே போல ஒலிய பின்னி இருக்காங்க. சரியா பிடிச்சிங்க. ஆனா இதுல கணா பாடம்னு ஒரு மிகச் சிக்கலான முறை இருக்கிறதா நம்ம ஆதாரங்கள்ல படிச்சேன். அது எப்படி வேலை செய்யும்? கணாப்பாடம் அப்படிங்கிறது கணிதத்தோட உச்சம்னு சொல்லலாம். இத ஒரு மணி வடிவ பேட்டர்ன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இதுல வார்த்தைகளை 1 2 2 1 1 2 3 3 2 1 1 2 3 அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தாளத்துல மிக துல்லியமான அதிர்வெண்ல உச்சரிப்பாங்க. பாப்பா, கேட்கும் போதே தலை சுத்துதே. ஆமா, நீங்க கேட்டீங்கல்ல நினைவாற்றல்ல பிழை வராதான்னு. இந்த முறையில உச்சரிக்கும் போது ஒரு சின்ன எழுத்தோ அல்லது அசையோ விடுபட்டா கூட ஒட்டுமொத்த ரிதமும் அப்படியே உடைஞ்சிடும். ஓஹோ, அதாவது ஒரு வார்த்தை மறந்து போனா வெறும் தகவல் மட்டும் மறக்காது, அந்த பாடலோட ஒட்டுமொத்த இயற்பியல் கட்டமைப்பே சிதைஞ்சிடும். ஆமா.
அதனால பிழை நடந்திருக்கிறது மூளை உடனடியா கண்டுபிடிச்சிடும். ரொம்ப கரெக்ட். இது கிரிப்டோகிராஃபில பயன்படுத்தப்படுற ஹேஷ் ஃபங்க்ஷன் மாதிரி. தவறு நடந்தா உடனடியா எச்சரிக்கை மணி அடிச்சிடும். நம்பவே முடியல. இதனால தான் 3000 வருஷங்களா இன்னைக்கு நாம ஒரு ஜெராக்ஸ் மிஷின்ல எடுக்கிற பேப்பரை விட குறைவான பிழைகளோட இந்த ஒலிகள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அப்படியே பயணிச்சு வந்திருக்கு. ஒரு ஜெராக்ஸ் காப்பியை விட துல்லியம் அப்படிங்கிறது கற்பனைக்கே எட்டாத ஒரு சாதனை. சரி, இந்த பிரம்மாண்டமான ஒலி தொழில்நுட்பத்துல அவங்க எதைத்தான் பதிவு செஞ்சு வச்சாங்க? அது ஒரு பெரிய லிஸ்ட். வேதங்கள்னா 4 தூண்கள்னு ஒரு பட்டியல் இருக்கு. ஆனா அத ஒரு சாதாரண பட்டியலா பார்க்காம மனித சமுதாயத்தோட பரிணாம வளர்ச்சியா நாம எப்படி பார்க்கறது? இத ஒரு நாகரிகத்தோட வளர்ச்சியாவே நாம பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்கன்னா ரிக்வேதம். மனிதன் இயற்கையை பார்த்து பயந்த வியந்த காலத்தோட வெளிப்பாடு இது. அக்னி, போர்வீரனான இந்திரன், சோமா போன்ற தெய்வங்களை பத்தின 1028 பாடல்கள் இதுல இருக்கு. அப்போ இதுதான் ரொம்ப பழமையானதா? ஆமா, இந்தோ ஐரோப்பிய மொழிகள்லயே மிக பழமையான நூல் இதுதான். இது ஒரு தூய்மையான கவிதை வடிவம். ஆனா வெறும் கவிதைகளை அப்படியே மனப்பாடம் செய்யறது கொஞ்சம் சிரமம் இல்லையா? அதனால அத பாடுறதுக்கு எளிதா ஒரு மெட்டு போட்டாங்க. அதுதான் சாமவேதம், அப்படிதானே? கரெக்ட். சாமவேதம் தான் இந்திய பாரம்பரிய இசையோட ஆணிவேர். ரிக்வேத பாடல்களை அப்படியே இசை வடிவுல குறிப்பிட்ட ஸ்வரங்களோட பாடுறது தான் இது. சரி, அடுத்து சமூகம் வளர வளர அவங்களோட சடங்குகளும் பிரம்மாண்டமா மாறுச்சு. பல நாட்கள் நடக்கிற யாகங்களுக்கு ஒரு முறையான வழிகாட்டுதல் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக உருவானது தான் 3வது வேதமான யஜுர்வேதம். இத ஒரு மாபெரும் நாடகத்தோட ஸ்டேஜ் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு நாம சொல்லலாம் போல. ஆமா, எக்ஸாக்ட் அப்படிதான். யாகங்கள் நடக்கும்போது எந்த பூசாரி எங்க நிக்கணும், எந்த மந்திரங்களை முணுமுணுக்கணும், எந்த நேரத்துல நெருப்புல நெய்ய ஊத்தணும் அப்படிங்கிறதுக்கான மிக துல்லியமான செயல்முறை வழிகாட்டியது. முற்றிலும் உண்மை. ஆனா 4வது வேதமான அதர்வ வேதம் இதிலிருந்து முற்றிலுமா மாறுபட்டது. அது எப்படி? அது பிரபஞ்ச கடவுள்களை பத்தியோ அல்லது பெரிய யாகங்களை பத்தியோ பேசல. சாதாரண மனிதனோட அன்றாட வாழ்க்கை, அவனோட பயங்கள், ஆசைகள் இத பத்தியெல்லாம் பேசுது. ஓ, அன்றாட வாழ்க்கையா? ஆமா, காய்ச்சல விரட்டுற தீல்வுகள், மாடுகளை பாதுகாக்கிற மந்திரங்கள், காதல்ல வெற்றி பெறக்கூட இதுல வழிமுறைகள் இருந்துச்சு. வாவ்! பிரபஞ்ச நெருப்புல இருந்து சாதாரண மனிதனோட அன்றாட காய்ச்சல் வர அவங்களோட சிந்தனை நீண்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆனா இங்க நான் ஒரு முரண்பாட்டு சுட்டிக்காட்ட விரும்புறேன். சொல்லுங்க, என்ன முரண்பாடு? பழமையான நூல்கள் அப்படின்னாலே அவை தீவிரமான மத நம்பிக்கைகளையும் கண்மூடித்தனமான விதிகளையும் திணிக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான எண்ணம் நம்ம பலருக்கும் இருக்கு. ஆமா, அப்படி ஒரு பிம்பம் இருக்கு. ஆரம்பகால வேத மதத்துல கோயில்களோ சிலைகளோ கிடையாது அப்படிங்கிறது ஒரு புறம் ஆச்சரியமா இருந்தாலும், ரிக்வேதத்துல இருக்கிற நசீதிய சூக்தம் அப்படிங்கிற பாடல் முன்வைக்கிற கருத்துக்கள் ஒட்டுமொத்தமா மத நம்பிக்கைக்கே முரணா இருக்கே. அவங்க எப்படி இவ்வளவு சுதந்திரமா சிந்திச்சாங்க? நசதிய சூக்தம் அப்படிங்கிறது மனித சிந்தனை வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல். அது பிரபஞ்சத்தோட தொடக்கம் குறித்தே ஒரு பிரபஞ்ச அறியாமை வாதத்தை, அதாவது காஸ்மிக் எக்னாஸ்டிசிசம் முன்வைக்குது. இது வெறும் சந்தேகம் இல்ல, ஒரு தீவிரமான ஆழமான தேடல். அந்த பாடல் எப்படி தொடங்குது தெரியுமா? எப்படி? அப்போ இல்லாமையும் இல்ல, இருத்தலும் இல்ல அப்படின்னு தொடங்குது. அதாவது இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்னாடி ஒரு சூனியம் கூட அங்க இல்ல அப்படின்னு சொல்லுது. அதோட முடிவு இன்னும் அதிர்ச்சியானது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உருவாக்குன அந்த பரம்பொருளுக்கு கூட இது எப்படி தொடங்குச்சுன்னு தெரியாம இருக்கலாம் அப்படின்னு ஒரு தோல் குழுக்களோட முடியுது. ஆமா, 3000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தரால இதை உருவாக்குன கடவுளுக்கு கூட இது எப்படி உருவாச்சுன்னு தெரியாம இருக்கலாம்னு பாட முடியுதுன்னா, அந்த சமூகத்துல கேள்வி கேட்கும் உரிமை எந்த அளவுல இருந்திருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த சுதந்திர சிந்தனை தான் அடுத்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு மித்திட்டது. காலப்போக்குல வெறும் யாகங்கள் மற்றும் சடங்குகளால மனித மனம் திருப்தி அடையல, சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, எதற்காக இவ்வளவு நெய்ய நெருப்புல ஊத்துறோம், மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும், நான் யார், இந்த மாதிரி ஆழமான கேள்விகள் எழத் தொடங்குச்சு. இதுதான் அந்த மாபெரும் காட்டுப்புரட்சி அப்படின்னு சொல்லப்படுற காலகட்டம். கரெக்ட். கிமு 800ஆம் வாக்குல மக்கள் கர்மா காண்டம் எனப்படும் சடங்குகள்ல இருந்து ஞான காண்டம் எனப்படும் அறிவை தேடி நகரத் தொடங்கினாங்க. நகரங்களையும் கிராமங்களையும் விட்டு தத்துவவாதிகள் காடுகளை நோக்கி போனாங்க. இதுவே உபநிடதங்களின் தோற்றம். சரியா சொன்னீங்க. உபநிடதம் அப்படின்னா ஆசிரியருக்கு அருகில் அமர்ந்து கற்றல் அப்படின்னு பொருள். இந்த உபநிடதங்கள் தான் உலகையே உலுக்கிய ஆழமான தத்துவங்களை முன்வச்சது. முக்கியமா பிரம்மன், அதாவது இந்த அண்டத்தோட இறுதி உண்மை, அப்புறம் ஆத்மன், அதாவது நமக்குள்ள இருக்கிற உண்மையான நான். இது தவிர மாயை,
மற்றும் தத்துவம் அசி போன்ற கோட்பாடுகள். ஆமா, இந்த மாயை, தத்துவம், மசி எல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள். இதை எப்படி மிக எளிதா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சப்போ எனக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் தான் நினைவுக்கு வந்துச்சு. விஆர் கேமா? எப்படி சொல்றீங்க? மாயை மற்றும் தத்துவம் அசி தத்துவங்களை ஒரு விஆர் ஹெட்செட்டை வச்சு ஈஸியா விளக்கிடலாம். இப்போ நீங்க ஒரு விஆர் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு ஒரு கேம்குள்ள நுழையறீங்க. ஓகே. உங்களுக்குள்ள இருக்கிற உலகமும் நீங்க தேர்ந்தெடுத்த அந்த கேரக்டரும் தான் உண்மை. நீங்க இந்த உலகத்துல தனித்து விடப்பட்டிருக்கீங்க அப்படின்னு முழுசா நம்புறது தான் மாயை. வாவ், சூப்பர். ஆனா திடீர்னு ஒரு கணம், அட நான் இந்த கேரக்டர் இல்ல, இந்த மொத்த கேமைய விளையாடுற நபர் நான் தான். ஏன் ரூம்ல உட்கார்ந்திருக்க என்னால தான் இந்த மொத்த கேமும் இயங்குது அப்படின்னு உணர்றது தான் தத்துவம் அசி. அதாவது நீயே அதுவாக இருக்கிறாய். அருமை. இதை விட ஒரு சிறப்பான உதாரணம் இருக்கவே முடியாது. உங்களோட உள்ள இருக்கிற ஆத்மாவும் இந்த பிரபஞ்சத்தை ஈர்க்கிற பிரம்மனும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் தத்துவம் அசி. உபநிடதங்கள் அப்படிங்கிறது சலிப்பூற்ற தத்துவ பாடப்புத்தகங்கள் கிடையாது. அவை ரொம்ப ஆழமான, சுவாரஸ்யமான உரையாடல்கள். உதாரணத்துக்கு கதா உபநிடதத்தை எடுத்துக்கோங்க. நசிகேதன் அப்படிங்கிற சிறுவனுக்கும் மரணத்தின் கடவுளான யமனுக்கும் நடக்கிற உரையாடல் அது. ஆமா, அது ஒரு சூப்பரான கதை. ஏமா அவனுக்கு தங்கம், நிலம், நீ எல்லாத்தையும் ஆசையா காட்டுறான். ஆமா. ஆனா நசிகேதன் இதெல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியவை, எனக்கு மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிற ரகசியம் மட்டுமே வேணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா நிக்கிறான். அவனோட தேடலோட ஆழத்தை பார்த்து வியந்து போன யமன் ஒரு தேரோட உருவகத்தின் மூலமா அவனுக்கு உண்மையை விளக்குறான். அந்த தேர் உருவகம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு தேர், ஆத்மா அப்படிங்கிறது அதுல பயணிக்கும் பயணி. நமது அறிவு அல்லது புத்தி தான் தேரோட்டி, நமது மனம்தான் அந்த தேரோட்டு கடிவாளம். கடிவாளத்தை தேரோட்டி சரியா பிடிச்சு குதிரைகளை அடக்கினா மட்டுமே அந்த பயணி தன்னோட இலக்க சென்றடைய முடியும் அப்படின்னு மிக அழகா விவரிக்கிறான். அதே போல சாந்தோக்கிய உபநிடதத்துல வர்ற ஸ்வேதகேதுவோட கதையும் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய உண்மைய மிக எளிமையா சொல்லுது. ஆமா, அந்த ஆலவித கதை. தந்தை தம் மகன் கிட்ட ஒரு ஆழம் விதைய உடைச்சு சொல்லி உள்ள என்ன இருக்குன்னு கேக்குறாரு. மகன் ஒண்ணுமே இல்லைங்கிறான். அதுக்கு தந்தை, நீ பார்க்க முடியாத அந்த ஒன்றுமில்லாமல் இருந்துதான் இந்த பிரம்மாண்டமான ஆலமரம் வருது. அதே போலதான் இந்த பிரபஞ்சமும் கண்ணுக்கு தெரியாத அந்த ஒண்ணுல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு விளக்குறாரு. எக்ஸாக்ட்லி. ஒரு உப்பு நீர்ல கரைச்சிட்டு அந்த நீரை எங்க ருசிச்சாலும் உப்பு கரிக்கும் உவமையும் இதுல தானே வருது. உப்பு கண்ணுக்கு தெரியல அப்படின்னாலும் அது எங்கும் வியாபித்திருக்கு அப்படிங்கறத உணர்த்த. மிக சரி. இது ஒரு புறம் இருக்க, மாண்டோக்கிய உபநிடதம் மனித உணர்வை, அதாவது கான்சியஸ்னஸ் அப்படிங்கறத மிக துல்லியமா வரையறுக்குது. அதுல அந்த ஓம் பத்தி வருமே. ஆமா, ஓம் அப்படிங்கிற ஒளியின் மூலமா மனித உணர்வோட 4 நிலைகளை அது விளக்குது. விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, அப்புறம் 4வதா துரியா அப்படிங்கிற நிலை. துரியா அப்படின்னா? துரியா அப்படிங்கிறது இந்த 3ஐயும் தாண்டி அனைத்தையும் சாட்சியா பார்க்கிற தூய உணர்வு நிலை. இந்த 4வது நிலை அடைகிறது தான் மனித வாழ்வோட உச்சம்னு அது கூறுது. ஒரு புறம் மனம், ஆத்மா அப்படின்னு இவ்ளோ ஆழமா போற இவங்க மறுபுறம் அறிவியல்லையும் சமூகத்திலையும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தினாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா. வரலாறு பொதுவா ஆண்களால ஆதிக்கம் செலுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ரிக்வேதத்துல கோஷா, மைத்ரேயி போன்ற பல ரிஷிகாக்கள், அதாவது பெண் ரிஷிகள் இருந்திருக்காங்க. ஆமா, மொத்தம் 27 பெண் ரிஷிகள் இருந்திருக்காங்கன்னு பதிவுகள் சொல்லுது. வாவ்! பிரகதாரண்யக உபநிடதத்துல மாபெரும் ஞானியான யாஜ்னவல்கியரோட சரிசமமா நின்னு வாதிடும் கார்கி அப்படிங்கிற பெண்ணை பத்தின குறிப்புகளும் இருக்கு. அந்த காலகட்டத்துல பெண்களோட அறிவுசார் சுதந்திரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அது மட்டும் இல்ல, கணிதத்துல அவங்க செஞ்ச சாதனை மிகப்பெரியது. கணிதத்திலையா? ஆமா, யாக குண்டங்களை அமைப்பதற்காக எழுதப்பட்ட சுல்ப சூத்திரங்கள்ல பித்தோகரஸ் தேற்றத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அதே கணித கோட்பாடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், எதற்காக யாக குண்டங்களுக்கு இவ்வளவு சிக்கலான கணிதம் தேவைப்பட்டுச்சு? சும்மா சதுரமாகவோ வட்டமாகவோ கட்டிட்டு போலாமே. அங்கதான் அவங்க ஒளியையும் வடிவத்தையும் எப்படி இணைச்சாங்க அப்படிங்கிறது புரியுது. யாக குண்டங்களை வெறும் சதுரமா இல்லாம பருந்து மற்றும் ஆமை வடிவங்கள்ல கட்டினாங்க. ஓ, வடிவங்கள் மாறுனா அதோட பலன் மாறுமா? ஆமா, இந்த வடிவங்களோட அளவுகள் மிக துல்லியமா இருக்கணும். 1 சென்டிமீட்டர் மாறினா கூட அந்த யாகத்தோட அதிர்வலைகள் மாறிடும்னு அவங்க நம்புனாங்க. நம்பவே முடியலையே. ஒரு பருந்து வடிவ குண்டத்தை அளவுல பெருசாக்கணும்னா அதுக்கு கட்டாயம் ஸ்கொயர் ரூட் எனப்படும் வர்க்கமூல கணிதம் தேவை. அதை அவங்க மிக துல்லியமா பயன்படுத்தினாங்க. அப்படியென்றால்
வேதங்களோட காலக்கணிப்பு பத்தின விவாதம் இன்னும் முற்று பெறல அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா சரஸ்வதி நதி மர்மம் பத்தி நம்ம ஆதாரங்கள்ல ஒரு மிக சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. ஆமா, அந்த நதி மர்மம் ரொம்ப முக்கியமானது. வேதங்கள்ல சரஸ்வதி நதி மலையிலிருந்து கடலை நோக்கி பாயும் ஒரு பிரம்மாண்ட நதி அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்றைய புவியியல் மற்றும் சேட்டலைட் தரவுகள் அந்த நதி கிமு 1900லேயே முழுமையா காஞ்சு போடுச்சுன்னு சொல்லுது. இது வரலாற்று ஆய்வாளர்களிடையே ஒரு மிகப்பெரிய விவாதப் பொருளாவே இன்னைக்கும் இருக்கு. மேற்கத்திய மொழியியல் அறிஞர்கள் சமஸ்கிருத மொழியோட வளர்ச்சியை வச்சு வேதங்கள் கிமு 1500ஐ சேர்ந்தவை அப்படின்னு காலக்கணிப்பு செய்றாங்க. ஆனா நதி அதுக்கு முன்னாடியே காஞ்சு போச்சே. கரெக்ட். கிமு 1900லேயே காஞ்சு போன ஒரு நதிய அது முழுமையா கரை புரண்டு ஓடுறதா அவங்க பாடியிருக்காங்கன்னா இந்த வாய்மொழி நினைவாற்றலோட காலம் அதை விட பழமையானதா இருக்கணும். கண்டிப்பா. ஏன் கிமு 4000 வருஷமா கூட இருக்கலாம் அப்படின்னு வானியல் மற்றும் புவியியல் தரவுகளை வச்சு பல இந்திய அறிஞர்கள் வாதிடுறாங்க. இது வரலாற்றை நம்ம பார்க்குற கோணத்தையே மாத்தக்கூடிய ஒரு தரவு. சரி, இந்த பண்டைய அறிவு இந்தியாவை தாண்டி நவீன உலகளாவிய தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துச்சு? தத்துவவாதிகளையும் அறிவியலாளர்களையும் இது எப்படி ஈர்த்துச்சு? 1800களில் இந்த உபநிடதங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு மேற்கத்திய நாடுகளை சென்றடைஞ்சப்போ ஐரோப்பிய சிந்தனையாளர்கள் அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. புகழ்பெற்ற ஜெர்மன் தத்துவஞானி ஆர்தர் ஷோப்பன்ஹோவர் தூங்குவதற்கு முன்னாடி இதை வாசிக்கிறத ஒரு தினசரி வழக்கமாவே வச்சிருந்தார். அப்படியா? ஆமா, என் வாழ்வின் மிகப்பெரிய ஆறுதலும் என் மரணத்தின் ஆறுதலும் இதுவே அப்படின்னு அவர் வெளிப்படையா குறிப்பிட்டார். அதைவிட சுவாரஸ்யமானது அணுகுண்டின் தந்தை எனப்படும் ஜே. ராபர்ட் ஓப்பன்ஹைமரோட கதை. அவரு சம்ஸ்கிருதம் கத்துக்கிட்டு நேரடியாகவே படிச்சார்னு நமக்கு தெரியும். ஆனா அவர் ஏன் அதை நோக்கி போனார்? ஒரு மாபெரும் அழிவு ஆயுதத்தை உருவாக்குறவருக்கு உபநிடதங்களும் பகவத்கீதையும் எப்படி உதவி செஞ்சது? இது ஒரு மிகப்பெரிய உளவியல் போராட்டம். ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரு ஆயுதத்தை உருவாக்கணும். ஆனா அந்த ஆயுதம் லட்சக்கணக்கான மக்களை கொல்லும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆமா, அது ஒரு பயங்கரமான கில்ட் ட்ரிப். இந்த குற்ற உணர்விலிருந்து தப்பிக்க அவருக்கு ஒரு உளவியல் கட்டமைப்பு தேவைப்பட்டுச்சு. அப்போதான் பற்று இல்லாத கடமை அப்படிங்கிற தத்துவம் அவருக்கு கை கொடுத்துச்சு. பற்று இல்லாத கடமையா? ஆமா, விளைவுகளை பத்தி சிந்திக்காம உனது கடமைய மட்டும் செய் அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் தன்னை ஒரு கருவியா மட்டும் பாவிச்சு அந்த மாபெரும் ஆயுதத்தை உருவாக்குற பொறுப்புல அவரை செயல்பட வச்சது. ரொம்ப ஆழமான விஷயம் அது. அதே போல கார்ல் ஜங் அப்படிங்கிற மாபெரும் உளவியலாளர் உபநிடதங்களோட ஆத்மா தத்துவத்தை தன்னோட கூட்டு நனவிலி மனம், அதாவது கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் அப்படிங்கிற ஆய்வுகளுக்கு நேரடியாகவே பயன்படுத்தினார். நாம இதுவரை விவாதித்த அனைத்தையும் சற்று பின்னோக்கி பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா புரியுது. வேதங்களும் உபநிடதங்களும் வெறும் பழைய சடங்கு கவிகளோ அல்லது மத நூல்களோ கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அவை மனித இருப்பை பத்தின உயிரோட்டமான விசாரணைகள். தங்கம், வைரம், நிலம் போன்ற செல்வங்களை விட மனித குரலோட வலிமையையும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணையும் அவங்க தங்களின் ஆகச்சிறந்த பொக்கிஷமா பாதுகாத்திருக்காங்க. உறுதியா சொல்லலாம். எழுத்துக்களை நம்பாம, காகிதங்களை நம்பாம, மனித மனதோட எல்லையற்ற திறனையும் ஒலியோட கணித கட்டமைப்பையும் முழுமையா நம்பின ஒரு நாகரிகம் உலக வரலாற்றிலேயே இதுவா தான் இருக்கும். ஒரு சமூகம் தன்னோட தேடலை எந்த அளவுக்கு ஆழமா கொண்டிருந்தா இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை வெறும் காத்துல கட்டமைச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கும் ஒரு ஆச்சரியம்தான். இதை யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி எழுப்புறது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மனிதர்கள் பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கவும் தங்களை யார்னு உணர்வதற்காகவும் மரணத்துக்கு பின்னாடி என்ன அப்படிங்கிற கேள்விகளுக்காகவும் இவ்வளவு பெரிய ஒலித்தொழில் உட்பத்தை உருவாக்கி சிரமப்பட்டு பாதுகாத்தாங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு உள்ள நாம நமது ஒவ்வொரு நிமிடத்தையும் ட்வீட்டுகளாகவும் இன்ஸ்டாகிராம் போட்டோக்களாகவும் டிஜிட்டல் சர்வர்கள்ல சேமிச்சு வைக்கிறோம். நாம என்ன சாப்பிட்டோம், எந்த ஹோட்டலுக்கு போனோம் அப்படிங்கிற தேவையற்ற தகவல்களுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை மனித மனோட ஆழமான கேள்விகளுக்கு நாம கொடுக்கறோமா? பல ஆயிரம் வருஷங்கள் கழிச்சு வர்ற தலைமுறைக்கு நாம எதை விட்டுட்டு போறோம்? நமது தேடலின் அதிர்வெண் என்ன? இது நிஜமாவே நம்ம கலங்கடிக்கிற ஒரு கேள்விதான். பெட்டாபைட் கணக்கில் தகவல்களை சேமிக்கிற நாம மனித வாழ்வோட சாராம்சமான எதையாவது கடத்துறோமா அப்படிங்கறத ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளேயே கேட்டுக்கணும். ஆமா, நமது தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு, ஆனா நமது தேடலோட ஆழம் குறைஞ்சிடுச்சோ அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பா எழுகிறது. இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இன்றைய நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்றோம். That's it from Dead Set History. Stay curious and we'll catch you next time.